ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சிக்கன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். சிக்கன் பக்கோடா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சிக்கன், வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, காஷ்மீரி மிளகாய்த்தூள், உப்பு, அரிசி மாவு, சோள மாவு, கொத்தமல்லி தழை, எண்ணெய், ஜீரகம், மஞ்சள் பொடி, சோம்பு. சிக்கன் பக்கோடா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கத்தியில் தான் நான் இன்றைக்கி அதை மேஷ் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ இதில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நீள பாட்டுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்தை இதில் சேர்க்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நான் பிசைய போகிறேன். பிசையும் போதே நல்ல வாசனையாக இருக்குது சிக்கன் மசாலாலாம் சேர்ந்து. இப்போ சிக்கனை நல்லா மசாலா வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நாம் சிக்கன் பக்கோடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாய் சூடாயிருச்சு. நான் இப்போ இதில் ஆயில் சேர்க்குறேன். நம்ம இது டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் நிறையவே ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இனி நாம் பக்கோடாவை போட ஆரம்பிக்கலாம் எண்ணெயில். இந்த சிக்கன் பக்கோடா இந்த வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைகளுக்கு கூட நீங்கள் காரத்தை கம்மி பண்ணி போட்டு செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா முறுமுறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதோ நல்ல சுவையான முறுமுறுன்னு சிக்கன் பக்கோடா தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து குழந்தைகளுக்கு கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.